அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற ரெசிபி மிக்சர். அதில் முதல்ல ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். தேவையான பொருட்கள்: கடலை மாவு, ஓமம், உப்பு, மிளகாய்த்தூள். ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் நான் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். மாவு கூட நீங்கள் மிளகாயை ஊற வச்சு அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததும் நம்ம ஊற வச்சிருந்த ஓமம் வாட்டரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓமமாகவே போடுறதுக்கு விருப்பம்னா கூட போட்டுக்கலாம். அடுத்தது இது கூடவே தேவையான அளவும் தண்ணியும் தெளித்து விட்டு சப்பாத்தி மாவை விட இன்னும் கொஞ்சம் லூஸான பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி. அடுத்தது முறுக்கு பொடியில் எண்ணெய் தடவிட்டு ஓமம் தட்டு வச்சு எண்ணெய் தடவிருக்கேன். நம்ம இப்போ இந்த மாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கையில் எண்ணெய் இருக்கிறதுனால உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும். முறுக்கு பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கடாய் அடுப்பில் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஹீட் ஆனதும் ஓமம் பிழிஞ்சு விட ஆரம்பிச்சிடலாம். நான் டைரெக்டாக கடாயிலேயே பிழிஞ்சு விட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இது ரிஸ்கியாக தோணுது, உங்களுக்கு இது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு தட்டில் சின்னதாக இருக்க தட்டில் கூட எண்ணெய் தடவிட்டு ஓமம் சுற்றி வச்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓமம் போட்ட உடனே கொஞ்ச நேரத்துலேயே அந்த மேல் மாவு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிடும். அடுத்தது நாம் திருப்பி விட்டுக்கலாம். 2 சைடுமே வேகிறதுக்காக திருப்பி விட்டு தான் வேக வைக்க முடியும். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் மாதிரி அப்படியே லொதான்னு இருக்குது. நல்லா வெந்து வரும்போது மொறுன்னு ஸ்டிஃபாக நிற்கும். தட்டினீங்கன்னா கருக்கு முறுக்குன்னு சவுண்டு வரும். அப்போ வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லா மாவையும் நான் சுட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பூந்தி. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு, பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள். அதே பாத்திரத்தில் 2 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெருங்காயத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் 3யும் ஆட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதம் இல்லை, இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது சூடான எண்ணெயில் சட்டுகம் வச்சு மாவு ஊற்றி நல்லா அழுத்தி கொடுத்தோன்னா கீழே பூந்தி விழுகும். அதை வச்சு நாம் ஈஸியாக பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இந்த கரண்டியை நாங்கள் சட்டுகம்னு சொல்லுவோம். ஒரு சில இடத்துல ஜல்லி கரண்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி இதே கரண்டியை வச்சு நீங்கள் பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூந்தி வேகிற கேப்பில் நான் ஓமப்பொடியை உடச்சி விட்டுக்க போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு சிறுசாக வர மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. உடச்சி விட்டாச்சு. பூந்தியையும் இடையில கலந்து கொடுத்துக்கோங்க. பூந்தி இப்போ வெந்துடுச்சு. நாம் இதை எடுத்து எண்ணெய் வடிகிறதுக்காக வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் மித்த எல்லா மாவையும் பூந்தி போட்டு எடுத்துக்க போகிறேன். பூந்தி இது ஜாஸ்தியாக இருக்கும் மிக்சருக்கு. ஸோ கால்வாசி பூந்தியை நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். அடுத்தது கூட போடுறதுக்காக மிக்சரில் நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அவல், கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, பூண்டு. முதல்ல கடலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தோல் இல்லாமல் தான் வேணும்னா முதல்ல தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலையையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை போட்ட உடனே பொரிஞ்சிடும், சீக்கிரமாக எடுத்துடணும், இல்லைன்னா கருகிடும். அடுத்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையும் சீக்கிரமாக பொரிஞ்சிடும். இது எல்லாமே எடுத்துட்டு எண்ணெய் வடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க மிக்சர்ஸ் கூட எடுத்து போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கலர் சேஞ்ச் ஆகி வரும், கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நம்ம இதையும் எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக
ஸ்டவ்வை ரொம்ப லோவில் வச்சுட்டு இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணிட்டு கூட அவலை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவல் சீக்கிரமாக கருகிரும், அதே சமயம் எண்ணெயும் உறிஞ்சும். அவளையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் பூந்தியை பாதியை பிரித்து எடுத்திருக்கேன். அதில் கருவேப்பிலையும் பூண்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா காரா பூந்தி ரெடி. இதே மாதிரி மிக்சருக்கும் நம்ம பொரிச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓமம், பூந்தி, கடலைக, பூண்டு, கருவேப்பிலை, அவல் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதையும் நாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க, உப்பு காரம் உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்ததுன்னா இது கூடவே தூவி விட்டுக்கலாம். நல்லா இப்போ கலந்து கொடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு கலக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். எடுத்து நல்லா குலுக்குனீங்கன்னா ஈஸியாக கலந்து வந்துடும். நம்ம பூந்திக்கு மாவு ரெடி பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவாக மாவு போட்டு கரைச்சி பூந்தி போட்டு எடுத்தோம்னா 2 டைப் ஆஃப் மிக்சர் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.